உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பஸ்ஸில் நாடாளுமன்றம் வருவதற்காக பதவியை ராஜினாமா செய்தார் ஜெயந்த கெட்டகோட. நிறைவுக்கு வந்தது சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட 55 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு பைசர் தடுப்பூசி. நாட்டுக்குள் எந்தவித உர தட்டுப்பாடும் இல்லை, அரசியல் காரணங்களுக்காக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக விவசாய அமைச்சர் தெரிவிப்பு. அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி இடைநிறுத்தப்பட மாட்டாது என்கின்றது அரசு. சிறுவர்களிடம் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி பரிசோதனையை முன்னெடுத்துள்ளது ரஷ்யா. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் வர்த்தக தொழிற்சங்கங்களுடனான கலந்துரையாடலை தொடர்ந்து சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்கள் தங்களது தொடர்ச்சியான வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட தீர்மானித்துள்ளனர். பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் இணைந்து பல கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முறையான பதவி உயர்வு முறைமை வழங்குதல் மற்றும் ஊதிய முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட 14 கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று தொடக்கம் பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட சுகாதார சேவையின் 14 தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்தனர். இதன் விளைவாக வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர்களுக்கு மருந்து விநியோகம், PCR மற்றும் ஆன்டிஜன் பரிசோதனை, MR ஸ்கேன் உட்பட பல சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாரிச்சி மற்றும் பிற அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் உட்பட சுகாதாரத்துறையின் இணைந்த 15 தொழிற்சங்கங்களால் மேற்கொள்ளப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தங்களது கோரிக்கைகள் அடங்கிய அமைச்சரவை பத்திரத்தை எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்க சுகாதார அமைச்சர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து தொழிற்சங்க நடவடிக்கையை நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளதாக நிறைவுகான் மற்றும் இடைநிலை வைத்திய ஊழியர்களின் ஒன்றிணைந்த அமைப்பின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்தார். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்த சுகாதார அமைச்சர் தாதியார் சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அதோடு இணைந்த மற்ற தொழிற்சங்கங்களுக்கும் சமமாக வழங்கப்படும் என்றும் ஆவணத்தை எழுத்துப்பூர்வமாக ஒப்படைத்தார் என்றும் அமைப்பின் தலைவர் ரவி குமுதேஷ் மேலும் தெரிவித்தார். அதன்படி வேலைநிறுத்தத்தை கைவிட்டுவிட்டு இன்று முதல் பணிகளை மீண்டும் தொடங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலும் இந்த விடயம் குறித்து பேசப்பட்டது. இந்த விடயம் குறித்து அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டது. எந்த ஒரு தொழிற்சங்கங்களுக்கும் அநீதி இழைக்கப்படாது நீதியான முறையில் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கு ஜனாதிபதி முன் வந்துள்ளார். எனவே குறித்த தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் நியாயமான விதத்தில் தீர்த்து வைக்கப்படும். எவ்வாறாயினும் இன்றைய தினம் பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு சென்ற மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். வவுனியா மாவட்டத்தில் அதிகமான மாதாந்த சிகிச்சை பெறும் நோயாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதோடு நீண்ட தூரத்திலிருந்து ஆய்வுக்கூட பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு வருகை தந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தொலைக்காட்சி, தொலைபேசி மற்றும் இலத்திரனியல் பொருட்கள் இறக்குமதி செய்யும் தடையை தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார். மேலும் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியை கட்டுப்படுத்த இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிகளில் புதிய கொள்கை திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி தடை நிறுத்தப்பட வேண்டும் என இலங்கை மத்திய வங்கி தரப்பில் ஆலோசனைகள் தெரிவிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் தற்பொழுதைய நிலைமையினை முகாமைத்துவம் செய்வதற்கு வேறு மூலோபாயங்களை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. பரஸ்பர பரிமாற்றம் வசதிகளினூடாக சீனா, இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளிடமிருந்து 8000 மில்லியன் நிதியினை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். இதனால் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். தொலைக்காட்சி, தொலைபேசி மற்றும் இலத்திரனியல் பொருட்கள் இறக்குமதி செய்வதை தடை செய்ய தீர்மானித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இவை முற்றிலும் பொய்யானதாகும். இவ்வாறான தீர்மானங்கள் எதுவும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை. இதேவேளை சதோச மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களின் தலையீட்டின் மூலம் சிவப்பு பருப்பு மற்றும் வெள்ளை சீனி இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த பொருட்கள் உள்ளூர் சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுவதனால் அவற்றை இறக்குமதி செய்ய வர்த்தக அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இதன்படி சீனி மற்றும் சிவப்பு பருப்பு என்பன அமைச்சரவை அனுமதியுடன் இந்தியா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிடமிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட உள்ளன. அர்ஜுன் அலோசியஸுக்கு சொந்தமான நிறுவனத்தின் மதுபான உற்பத்தியினை மீள ஆரம்பிக்க வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை இரத்து செய்ய அமைச்சரவை தீர்மானித்துள்ளது.
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வழங்கிய ஆலோசனைகளுக்கு அமைய இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தின் உரிமையாளர் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி சந்தேக நபராக உள்ள காரணத்தினால் அந்நிறுவனத்துக்கு விற்பனை நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு பொருத்தமட்டது என அமைச்சரவை ஏகமனதாக தீர்மானம் எடுத்துள்ளது. முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுத்தீன் தாக்கல் செய்திருந்த ஆட்சேபனை மனுவிலிருந்து இதுவரை 4 நீதியரசர்கள் விலகியுள்ளனர். இந்நிலையில் ஒருவரின் வழக்கிலிருந்து எவ்வாறு நீதியரசர்கள் விலகுகின்றமை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவருமான ரவுஃப் ஹக்கீம் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். Department, the Attorney General's department, all these departments are departments who had a certain sense of pride in their work. They were seen as a very independent institution. நாட்களாக தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுத்தீனின் அடிப்படை உரிமை மீறல் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் சமயங்களில் அந்த மனு விசாரணை நடைபெறவுள்ள தினத்தில் உச்ச நீதிமன்ற நீதியரசர்களில் எவராவது ஒருவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் நீதிமன்ற விசாரணை நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதாக குறிப்பிட்டு வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் தருணங்களில் உச்ச நீதிமன்றத்தில் அறிவிக்கின்றனர். இது வரிசை கிரமமாக இதுவரை 4 தடவைகள் இடம்பெற்றுள்ளன. இதன் காரணமாக சிரேஷ்ட அரசியல்வாதியான ரிஷாட் பதியுத்தீன் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது நீதியும் மறுக்கப்படுகிறது. எனவே பிரதம நீதியரசர் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என சபையில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் வெளிநாடுகளில் இருந்து செய்யும் பொய் பிரசாரங்கள் காரணமாக அந்தந்த நாடுகளில் வாழும் சிங்களவர்களுக்கு அச்சுறுத்தல் நிலையொன்று உருவாகியுள்ளதாகவும் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெறுவதாகவும் கூறும் பொய் பிரசாரங்களை நிறுத்த அரசாங்கம் தலையிட்டு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர சபையில் தெரிவித்தார். විශාල අර්බුද ගන්නාවකට මුණ දීලා තියෙන වෙලාවක් ඒ කාලවකවානුව තුල අද ජාත්‍යන්තර වශයෙන්ුත් ප්‍රශ්න ගන්නාවක් ඇති කරමින් තිබෙනවා රටට විරුද්ධවත් ඒ වගේම ආණ්ඩුවට විරුද්ධවත්. එක පැත්තකින් විශේෂයෙන්ම අපි අපේ සංවර්ධන ක්‍රියා நாடாக நாம் பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றோம். சர்வதேச ரீதியிலும் நாட்டுக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. எமது கொள்கை பொருளாதார வேலை திட்டங்களுக்கு எதிராக பல நாடுகள் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக சீனாவுடன் நாம் ஏற்படுத்திக் கொண்டுள்ள அபிவிருத்தி வேலை திட்டங்கள் காரணமாக பல்வேறு நாடுகள் எம்மை பலவீனப்படுத்த முயற்சிக்கின்றன. இது வெவ்வேறு நாடுகள் ஒன்றிணைந்து எமக்கு எதிராக செய்யும் வேலை திட்டமாகும். ஆனால் இதற்கு நாம் எந்த நாடுகளுடனும் முரண்படாது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி அவர்களின் நோக்கங்களை விளங்கிக் கொண்டு நாடாக முன்னோக்கி செல்ல வேண்டும். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்தார். ගරු කතානායකතුමනි විශේෂයෙන්ම 2020 මාර්තු මාසයේ 29 වෙනිදා ජනාධිපතිතුමා විසින් අධ්‍යාපනය පිළිබඳ ජනාධිපති කාර්ය සාධක කොමිසමක් පත් කරා මේ කොවිඩ් කාලයට ඒකට උත්තර හොයන්න. ඒක ඩලස් ඇමතුමා තමයි අධ්‍යාපන ඇමති වෙලා හිටියේ 2020 මාර්තු 29. ඒතර මම අහන්න කැමති මෙතුමා ඉන්න හින්දා දැන් ඒ ජනාධිපතිතුමා පත් කරපු අධ්‍යාපනය පිළිබඳ වූ කාර්ය සාධක බලකායේ ගත්තා වූ තීන්දුව ඒකට මොකද උනේ කියලා ඔබතුමා පොඩි පැහැදිලි කිරීමක් කරොත්. ඒ ගැන මට කියන්න තියෙන්නේ කාර්ය සාධක බලකායක් පත් කළා ඔබතුමා කිව්වා වගේ ඒ කාර්යසායක බලකායෙත් යම් උපදෙස් අනුව තමයි අධ්‍යාපන අමාත්‍යාංශය තීරණ අරගෙන. தங்கள் விவசாய நிலங்களுக்கு தேவையான உரம் கிடைக்கவில்லை என நாடு பூராக உள்ள பல பகுதியின் விவசாயிகள் இன்றும் போராட்டங்களை முன்னெடுத்தனர். ஆனால் நாட்டுக்குள் எந்தவித உரத்தட்டுப்பாடும் இல்லை எனவும் இந்த போராட்டங்கள் அரசியல் காரணங்களுக்காக முன்னெடுக்கப்படுவதாகவும் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். අපිට කිව්වේ පොහොර නෑ කියලා. මෙට්‍රික් ටොන් 1,20,000ක් පොහොර සමාගම් සතුව තියාගෙන මේ පොහොර බෙදන්න නැතුව හිටියා. මේ පොහොර ටික ගොවියට වෙලාවට යවුවේ නෑ. අපි වහාම උපදෙස් දුන්නා සතියක් ඇතුළත මේ ගොවියන්ට අවශ්‍ය පොහොර ටික වහාම ඒ ගොවි ජන සේවා මධ්‍යස්ථානවල ලබා දෙන්න ඕනේ කියලා. මේ සියලු පොහොර අද දිනේ සිට සියලුම ගොවි ජන සේවා මධ්‍යස්ථානවලට යනවා. ඉදිරි මාස 4ට අවශ්‍ය සියලු පොහොර මේ පෞද්ගලික සමාගම් සතුව තිබුණා. මේ පෞද්ගලික සමාගම් මේක යවුවේ නෑ. පොහොර ලේකම් කාර්යාලයත් එකට උනන්දුනේ නෑ. කිසිම ගොවියෙකුට ඉදිරි මාස 4 තුල කිසිදු පොහොර හිගයක් නෑ. ඒ අවශ්‍ය සියලු පොහොර ටික ලබා දීම සඳහා අවශ්‍ය උපදෙස් දීලා ඒ සඳහා වෙනම යාන්ත්‍රණයක් අපේ රාජ්‍ය අමාත්‍ය ශෂීන්ද්‍ර රාජපක්ෂ මැතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් පත් කරලා ඒ සියලු පොහොර ලබා දීමට කටයුතු කරා. இந்நிலையில் ரசாயன உரத்துக்கு அரசாங்கம் உடனடி தடை விதித்து சேதன பசலை மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டது முதல் நாடு பூராகவும் விவசாயிகள் போராட்டங்களை முன்னெடுத்தனர். தங்கள் விவசாய நிலங்களுக்கு உரம் கிடைக்கவில்லை எனவும் அதனால் அறுவடை குறைந்துள்ளது எனவும் தெரிவித்தே விவசாயிகள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர்.
ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக கட்டவிழ்த்து விடப்பட்ட விடயம் எனவும் விவசாயத்தை யாரும் அரசியலாக்க வேண்டாம் எனவும் அமைச்சர் மஹிந்தானந்த අලුත්ගමගේ வேண்டுகோள் விடுத்தார். ප්‍රශ්නේ තියෙන්නේ පොහොර එංගේ නෙවෙයි. එළඹෙන කන්නට කාබනික පොහොර නිෂ්පාදනය කරන්න ඒ අවශ්‍ය නයිට්‍රජන් එක්ස්ට්‍රැක්ට් එක පිටරටින් ගෙන්නන්න අවශ්‍ය සියලු දේ අපි සංවිධානය කළ ඉවරයි. මේ සියලු සමාගම් දන්නවා. මේ සියලු මාෆියාව දන්නවා. ඊළඟ වැඩ පරිසරයේදී ඊළඟ මහකන්නේ කාබනික කෘෂිකර්මාන්තයේ සාර්ථක වෙච්ච ගමන් මේ රසායනික ව්‍යාපාරය බිලියන 100ක් අවුරුද්දකට බිලියන 100ක ව්‍යාපාරයක්. කතානායකතුමනි ලෝකේ තුන්වෙනි ලොකුම ව්‍යාපාරය. පළවෙනි එක අවි ආයුධ සහ මත්ද්‍රව්‍ය, දෙවෙනි එක බෙහෙත්, තුන්වෙනි එක රසායන. මේ රසායනික මාෆියාව විසින් මේකට විශාල මුදලක් වැය කරනවා. එළඹෙන මහකන්නේදී ගොවියට අවශ්‍ය කාබනික පොහොර සියල්ල ලබා දෙන්නත් ගොවියට නිෂ්පාදනය යම් අඩුවක් වුණොත් ඒ සඳහා ගොවියට වන්දිය ලබා දෙන්නත් වගකීමක් හැටියට අපි රජය බාර ගන්නවා. ඒ නිසා මේ උද්ඝෝෂණවලට ආපු ඔක්කොම ගහලා තියෙන කටවුට් එක බලන්න එකම අකුර. සුපුරුදු දේශපාලන පක්ෂයක අකුරු තමයි මේක පිටිපස්සේ තියෙන්නේ. මේක දේශපාලනීකරණය කරන්න එපා. ගොවියන්ට පොහොර නැත්තම් කෘෂිකර්ම ඇමති හැටියට මම ලෑති දිස්ත්‍රික්කවලට එන්න උද්ඝෝෂණ කරපු සියලු දිස්ත්‍රික්කවලට ගියා. වැඩි මනක් පොහොර බෙදලා මේක ප්‍රශ්නේ තියෙන ගරු කතානායකතුමනි පොහොර සහන ආධාරය අරගෙන ගොවියා සල්ලි දීලා වැඩිපුර පොහොර ගන්න බෑ කියන එක තමයි අපිට හංගන්න දෙයක් නැහැ. අපිට කොලේ වහන්න දෙයක් නැහැ. மறுபக்கம் இந்த திட்டத்துக்கு உதவும் வகையில் சேதன பசலையினை தயாரிக்கும் பணியை மட்டக்களப்பு மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச சபை முன்னெடுத்து வருகிறது. மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச சபையினால் களுவாஞ்சிக்குடியில் உள்ள திண்மக் கழிவுகள் முகாமைத்துவ நிலையத்தில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தினமும் 5 டன் கழிவுகள் மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச சபையினால் சேகரிக்கப்படுவதுடன் அவற்றினை உக்கும் கழிவுகள், உக்காத கழிவுகள் என தரம் பிரித்து உக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு சேதன பசலையினை தயாரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. එළඹෙන කන්නේ මේ වැඩසටහන සාර්ථක වෙනවා කියලා දැනගෙන තමයි මේ කන්නේ පොහොර හිඟයක් මවලා ගොවියෝ පාරට දාලා ගොවියෙක් මරලා ගොවියෙක්ගේ ජීවිතයක් උඩින් බලයට එන්න තමයි සමහර උත්සාහ කරන්නේ. ඒ තැනටපත් වෙන්න එපා. මතක තියාගන්න මේ රසායනික පොහොර භාවිතය 300කින් අපි වැඩි කරලා අද වකුගඩු රෝගීන් 1,50,000ක් පිළිකා රෝගීන් ගණනාවක් මම පොළොන්නරුවේ ගියා 7,800 පිළිකා රෝගීන් ඉන්නවා. අනුරාධපුරේ 9,500ක් පිළිකා රෝගීන් ඉන්නවා. ඒ නිසා අද යෝක පරීක්ෂණ වලින් මේක ඔප්පු වෙලා තියෙනවා. ගරු කතානායකතුමනි ලෝකේ රටවල් 14ක් අද අපිට මේ ව්‍යාපෘතියට ආධාර දෙන්න කතා කරලා තියෙනවා. අද සියලු දේවල් මේකට පක්ෂව කටයුතු කරලා තියෙනවා. ඒ නිසා මේක දේශපාලනීය කරගන්න එපා. ප්‍රශ්නයක් තියෙනවා නම් අපිට කතා කරන්න. අපි ඔබතුමාලත් එක්ක ඉන්නවා. මේක දේශපාලනීය කරගන්න එපා කියන ඉල්ලීම කරනවා. நாடு நெல் 1 கிலோகிராம் 50 ரூபாவிற்கும், சம்பா நெல் 1 கிலோகிராம் 52 ரூபாவிற்கும், கீரி சம்பா நெல் 1 கிலோ 55 ரூபாவிற்கும் நிர்ணய விலையின் கீழ் விவசாயிகளிடம் கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அத்தோடு தூர பிரதேசங்களில் இருந்து நெல் தொகையை வழங்க வரும் விவசாயிகளுக்கு போக்குவரத்து தொகையாக 1 கிலோ நெல்லுக்கு 1 ரூபாய் 50 சதத்தை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிறுபோக செய்கை ஊடாக இம்முறை 15 லட்சம் மெட்ரிக் டன் மொத்த நெல் அறுவடை கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறுவடையின் குறிப்பிடத்தக்க அளவு நெல்லை நெல் சந்தைப்படுத்தல் சபை மூலம் கொள்வனவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய 2021 சிறுபோக நெல் கொள்வனவு நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக விவசாயத்துறை அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. திட்டத்திற்கு அமைய நாடு நெல் 1 கிலோகிராம் 50 ரூபாவிற்கும், சம்பா நெல் 1 கிலோகிராம் 52 ரூபாவிற்கும், கீரி சம்பா நெல் 1 கிலோகிராம் 55 ரூபாவிற்கும் நிர்ணய விலையின் கீழ் விவசாயிகளிடம் கொள்வனவு செய்ய முடியும். මිලදී ගැනීම වෙනුවෙන් නාඩු වී කිලෝවක් රුපියල් 50කටද, සම්බා වී කිලෝවක් රුපියල් 52කටද, ඒ වගේම කීරි සම්බා වී කිලෝවක් රුපියල් 55ක්ද වශයෙන් මිලදී ගැනීම සඳහා අවශ්‍ය සහතික මිල ගණන් යටතේ මිලදී ගන්නට අවශ්‍ය කැබිනට් අනුමැතිය ලබා දීලා තිබෙනවා. நிர்ணய விலைக்கு மேலதிகமாக தரமான நெல்லை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்வனவு செய்யும் போதும் போக்குவரத்திற்காக 1 கிலோவுக்கு 1 ரூபாய் 50 சதத்தை விவசாயிகளுக்கு செலுத்துதல் அவசியமாகும். பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள விவசாயிகளின் தரமான நெல்லை விவசாய அமைப்புகள் மூலம் கொள்வனவு செய்யும் போதும் நிர்ணய விலைக்கு மேலதிகமாக பதனிடல் மற்றும் போக்குவரத்திற்காக 1 கிலோகிராமுக்கு 1 ரூபாய் 50 சதத்தினை விவசாயிகளுக்கு செலுத்துதல் வேண்டும். ஈரநெல் உலர்த்தும் வசதிகளை கொண்ட அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் மூலம் நெல் கொள்வனவு செய்யும் போது ஈரப்பதன் 14 தொடக்கம் 22 வரை இருந்தால் 1 கிலோகிராமிற்கு 8 ரூபாவை கழித்து விவசாயிகளுக்கு செலுத்த வேண்டும். அவ்வாறான நெற்தொகையை உலர்த்தி நியாயமாக தயாரித்துக் கொள்வதற்காக 1 கிலோகிராமுக்கு 4 ரூபாவும், போக்குவரத்திற்காக 2 ரூபாவும் குறித்த அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு விவசாய அமைப்புகள் செலுத்த வேண்டும். 2021 சிறுபோக நெல் கொள்வனவுக்கு தேவையான நிதியை வழங்குவதற்கு திரைசேரியின் தலையீட்டில் நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அரசாங்க அதிபர்களுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நெற்பயிர் செய்கைக்கான உரத்தொகை முழுவதுமாக வழங்கப்பட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த අලුත්ගමගේ இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார்.
මේ වෙනකොට සියලුම දිස්ත්‍රික්කවලට 90යි 95යි 97යි. පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ 97ක් පොහොර බෙදලා ඉවරයි. අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ 92ක් පොහොර බෙදලා ඉවරයි. මේ සියලු පොහොර ගොවින්ට බෙදලා ඉවරයි. ඒ දිස්ත්‍රික්ක මට්ටමින් පොහොර බෙදා දීමේ ලේඛන සියල්ල මම සභාගත කරනවා පාර්ලිමේන්තුවේ. එහෙම ලැබිලා නැහැ කරු කතානායකතුමනි. මැදිරිගිරිය ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසේ පොහොර නොලැබිච්ච ගොවියෝ ඉන්නවා. ඒ වගේම දිඹුලාගල ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසේ සිවිල් ආරක්ෂක බලකාය විසින් අක්කර 400ක් අස්වැද්දුවා. එක පොහොර මිටියක්වත් ඒගොල්ලන්ට ලැබිලා නැහැ. ඉතින් ඒ වගේ නොලැබිච්ච තැන් තියෙනවා කරු මැතිතුමා. අඩුපාඩු ඇති. අපි කියන්නේ අරණ ගංවිල 100%ක් දීලා ඉවරයි. මැදිරිගිරිය 104ක අඩුවක් තියෙනවා මම පිළිගන්නවා. මම ඔබතුමාට කිව්වා 5%ක 6ක අඩුවක් තියෙනවා. ඒක දැන් බෙදන්න කටයුතු කරනවා මන්ත්‍රීතුමා. බකමූනේ හිඟයක් නැහැ. අඩුපාඩුකම් තියෙනවා නම් කියන්න අපි උදව් කරන්නම්. හැබැයි මම කියන්නේ ඔබතුමාගේ ආසනේ මන්ත්‍රීලා දාලා බොරු උද්ඝෝෂණ තියන්න එපා. පොළොන්නරු දිස්ත්‍රික්කයේ මම මෙතුමාට දුරකථනයෙන් කතා කරලා අපිට මෙට්‍රික් ටොන් 600ක් අඩුයි. මෙට්‍රික් ටොන් 250ක් ලැබුණා. ඉතින් ඉතුරු පොහොර ලැබුණ නැහැ නේ කරු මැතිතුමා. ගණු මන්තුමා සමා වෙන්න. පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයට හිඟ තිබ්බ මෙට්‍රික් ටොන් 330යි. දැන් ඔබතුමා නියෝජ්‍ය ගොවිජන සේවා කොමසාරිස්තුමාට කතා කරන්න. ඒ 330ම යවලා තියෙනවා. අඩුවක් තියෙනවා නම් ඔබතුමා මට කියන්න 330යි අඩුව. ඔබතුමා කියන්න එපා. නියෝජ්‍ය ගොවිජන සේවා කොමසාරිස්ගෙන් අහලා මට කියන්න. நாட்டில் மேலும் 650 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதோடு கடந்த 24 மணி நேரத்தில் 45 கோவிட் மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் அஸ்ட்ராசெனிகா கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இரண்டாவது டோஸாக ஃபைசர் தடுப்பூசியை வழங்கும் நிகழ்வு நாளை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டுள்ள ஃபைசர் கோவிட் தடுப்பூசியின் 26,000 டோஸ்கள் நாளை முதல் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய கொழும்பு 1 முதல் 15 வரையில் உள்ள மக்களுக்கு இந்த தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளன. இப்பகுதிகளில் வசிக்கும் 55 வயதுக்கு மேற்பட்டோரில் அஸ்ட்ராசெனிகா கோவிட் தடுப்பூசியை முதலாவது டோஸாக எடுத்துக் கொண்டவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியானது இரண்டாவது டோஸாக வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் இரண்டாவது டோஸாக ஃபைசர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்கான இடம், காலம், நேரம் தொடர்பில் குறுந்தகவல் ஊடாக அறிவிக்கப்படும் என அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இரண்டாம் கட்ட கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று ஆரம்பமாகின. இதற்கென 50,000 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. இன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை, கல்லடி சுவாமி விபுலானந்தா அழகியற் கற்கை நிர்வாகம் உட்பட பல பிரதேச செயலக பிரிவுகளிலும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. காத்தான்குடி சுகாதார பிரிவுக்குட்பட்ட 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கும் முதலாவது டோஸ் சினோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை புதிய காத்தான்குடி பதுரியா பள்ளிவாயலில் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி முகமது நபீல் தலைமையில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் வசிக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கோவிட் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை மன்னார் ஆடி தொழிற்சாலை பிரதான வீதியில் அமைந்துள்ள பொது மண்டபத்தில் 2வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டன. இதேவேளை இன்றைய தினம் நானாட்டன் பிரதேச செயலாளர் பிரிவில், முருங்கன் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியிலும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கோவிட் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் 2வது நாளாக கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றன. குறித்த தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தில் கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மற்றும் கிளிநொச்சி ராணுவ வைத்தியசாலை மருத்துவ குழுவினர் இணைந்து மேற்கொண்டிருந்தனர். நாட்டில் டெல்டா கோவிட் தொற்றுக்கு ஆளாவோரின் தரவுகள் மறைக்கப்படுகின்றதாக என்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. අනිත් එක තමයි ඩෙල්ටා ප්‍රභේදයේ ආසාදනය වන පුද්ගලයන් පිළිබඳව තොරතුරු මාධ්‍යයට ලබා දීම වසන් කරනවා. ඇයි මේ වසන් කරන්නේ? කවද රවට්ටන්න හදන්නේ ඇමතුමනි? இதற்கு ராஜாங்க அமைச்சர் ரமேஷ் பத்திரன වගකීමෙන් ප්‍රකාශ කරනවා. මේ සම්බන්ධයෙන් පූර්ණ අධිකාරීත්වය සහ වගකීම් දරන්නේ ශ්‍රී ලංකාවේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයයි. මේ මාධ්‍ය ප්‍රකාශකවරුන් සහ වෛද්‍යවරුන් අදාළ තොරතුරු ඉදිරිපත් කරමින් පවතිනවා. අද වැනි කාල සීමාවක වෙන තොරතුරු වසන් කිරීමේ හැකියාවක් නැති බවත් ඔබතුමා දන්නවා. மிகவும் பொறுப்புடன் கூறுவது என்னவென்றால் இவ்விடயத்தில் எந்த ஒரு தகவல்களையும் மறைப்பதற்கான தேவை கிடையாது. இது தொடர்பில் முழுமையான பொறுப்பை சுகாதாரத்துறையே கொண்டுள்ளது. தற்பொழுதைய காலகட்டத்தில் இவ்வாறான தகவல்களை மறைப்பதற்கான சாத்தியங்களும் இல்லை என்பதனை நீங்கள் நன்றறிவீர்கள். மிகவும் பலமான சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்கள் நாட்டில் செயற்படுகின்றன. எனவே தகவல்களை மறைக்கப்படுவதில்லை. இந்த டெல்டா கோவிட் திரிபு மிகவும் ஆபத்தானது. இதன் ஆபத்து தொடர்பில் வைத்திய நிபுணர்கள் தொடர்ச்சியாக எடுத்துரைத்தார்கள்.
எனவே நாம் மக்களுக்கு கூறுவது என்னவென்றால், நாடு ஓரளவு திறக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் சுகாதார நலனை கருத்தில் கொண்டு செயற்படுங்கள். நாம் எந்த ஒரு தகவல்களையும் மறைக்கவில்லை. රීති අනුගමනය කරමින් කටයුතු කරන්නේ කියලා අපි තාම ගෞරවයෙන් සහ මේ කරුණාවෙන් මේ රටේ ජනතාවගෙන් ඉල්ලන්නේ ඩෙල්ටා ප්‍රභේදය ව්‍යාප්ත වීම අවදානමක් තිබෙන නිසායි. ඒ හා සම්බන්ධ කිසිදු තොරතුරු සංගවීමක් නැහැ. யாழ்ப்பாணம் மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் 2 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய இன்று காலை 6 மணி முதல் யாழ்ப்பாணம் மாவட்டம் ஊர்காவற்துறை போலீஸ் பிரிவின் நாரந்தனை வடமேல் கிராம உத்தியோகத்தர் பிரிவு, களுத்துறை மாவட்டம் தொடங்கொட போலீஸ் பிரிவின் புகாபுகொட கிழக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவின் மலப்படவத்த பிரதேசம் என்பன தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டம் ஏராவூர் போலீஸ் பிரிவின் ஏராவூர் கிராம உத்தியோகத்தர் பிரிவு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் 869 கோவிட் தொற்றாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். இதில் 53 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியுள்ளனர். நேற்றைய தினம் அதிகளவானவர்கள் களுத்துறை மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். நூரெலியா மாவட்டத்தில் 97 பேரும், கம்பா மாவட்டத்தில் 83 பேரும், பதுள மாவட்டத்தில் 80 பேரும், மொன்றாகலை மாவட்டத்தில் 66 பேரும், கண்டி மாவட்டத்தில் 50 பேரும், ஏனைய 19 மாவட்டங்களில் 342 கோவிட் தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளனர். பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக பெசில் ராஜபக்ஷவுடைய பெயர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 8ஆம் தேதி பெசில் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளார் என பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகரும் தேசிய அமைப்பாளருமான பெசில் ராஜபக்ஷ பொதுஜன பெரமுன சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளதாக கடந்த 2 வாரங்களாக கட்சிக்குள்ளும் வெளியிலும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பெசில் ராஜபக்ஷ எதிர்வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளார். இதற்கமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜயந்த கோட்டைகூட தமது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் இன்று முற்பகல் கையளித்துள்ளார். இந்த நிலையில் வெற்றிடமாகியுள்ள பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு பெசில் ராஜபக்ஷவுடைய பெயர் தேர்தல்கள் ஆணையகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சாகர காரியவசம் இதுகுறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார். நாளைய தினம் தேர்தல் ஆணைக்குழு ஒன்று கூடி பெசில் ராஜபக்ஷவுடைய பெயரை நாடாளுமன்ற உறுப்பினராக வருத்தமானியில் அறிவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிய கிடைத்துள்ளதாகவும், நாளை மறுதினம் 8ஆம் தேதி பெசில் ராஜபக்ஷ புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா தோணிக்கல் பகுதியில் பாடசாலை மாணவர் ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இதேவேளை கல்கிஸ்ஸையில் 15 வயது சிறுமியின் துஷ்பிரயோகம் குறித்து வைத்திய நிபுணர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா பண்டாரிக்குளம் விமுனானந்தர் கல்லூரியில் தரம் 9 கல்வி பயிலும் 14 வயதான உதயச்சந்திரன் சஞ்சீவன் என்ற சிறுவனே இவ்வாறு காயங்களுடன் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சிறுவனின் உடலில் வெட்டுக்காயங்கள் காணப்படுவதனால் போலீசாருக்கு வழங்கிய தகவல்களை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இவர்கள் தற்பொழுது வசிக்கும் வீட்டில் அனைவரும் ஒன்றாக தங்குவதற்கு போதிய வசதி இன்மையினால் குறித்த சிறுவனும் அவனது மூத்த சகோதரனும் அவர்களின் வளாகத்தில் அமைந்துள்ள வர்த்தக நிலைய கட்டிடத்தில் இரவு நேரங்களில் தங்குவதாக முதல்கட்ட விசாரணைகளின் பொழுது கண்டறியப்பட்டுள்ளது. கல்கிஸ்ஸையில் இணையதளத்தின் ஊடாக 15 வயது சிறுமி ஒருவர் பாலியல் நடவடிக்கைகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பான கைதானவர்களின் எண்ணிக்கை 34ஆக அதிகரித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மாலைத்தீவின் முன்னாள் நிதி இராஜாங்க அமைச்சர் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக மன்னாருக்கு கடத்தி வரப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்ட ஒரு தொகுதி உலர்ந்த மஞ்சள் மூட்டைகள் நேற்று மாலை தீயிட்டு அழிக்கப்பட்டுள்ளன. கடந்த 1 மாத காலப்பகுதியில் மன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மீட்கப்பட்ட குறித்த உலர்ந்த மஞ்சள் கட்டி மூடைகள் இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளன. இதன்போது 28 மூடைகளில் பொதி செய்யப்பட்ட 777 கிலோ 600 கிராம் உலர்ந்த மஞ்சள் சுகாதார நடைமுறைக்கு அமைவாக தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் போலீசாரினால் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி தாராபுரம் காட்டுப்பகுதியில் வைத்து இந்த மஞ்சள் மூடைகள் தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளன. இதன்போது உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் மன்னார் போலீசார் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அசாதாரண வகையில் தங்களை தனிமைப்படுத்தியிருப்பதாக தெரிவித்து பூண்டுலோயா டென்சினன் தோட்ட மத்திய பிரிவை சேர்ந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பலர் இன்று செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மாதத்திற்கும் அதிகமான காலம் தங்களை தோட்டத்திற்குள் தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற காரணத்தினால் பாரிய அசௌகரியங்களுக்கும் பல்வேறு கஷ்டங்களுக்கும் தாங்கள் ஆளாகியிருப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் காரணத்தினால் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கின்ற பொருட்கள், உதவிகள் கூட தங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்றும் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்க ஊரும் இதுவரைக்கும் தனிமையில இருக்கணும். இதனால அரசாங்கத்துல எந்த உதவியுமே கிடைக்கல, நிவாரணமும் கிடைக்கல. நாங்க மட்டும் இல்ல, எங்க ஆடை தொழிற்சாலையில வேலை செய்யறவங்களாலையும் அதுகளுக்கு போக முடியல. பாதை மூடப்பட்டதால இன்னைக்கு தான் பாதை திறக்கப்பட்டிருக்குது. வெளியில தினக்கூலிக்காக போறாங்க. அவங்களுக்கும் எந்த ஒரு பாதை மூடப்பட்டதால அவங்களால வேலை செய்ய முடியாது. நிவாரணம்ங்கிறது பொதுவா எல்லாத்துக்கும் தரணும். வேலை செய்தவங்க, வேலை இல்லாதவங்க அப்படி பார்த்து தர இயலாது. இப்ப 450 குடும்பம் இருக்கும்னு சொன்னா அவ்வளவு பேருக்கு நிவாரணம் எங்களால தரணும். 20ஆம் தேதியிலிருந்து தனிமைப்படுத்தி உள்ள இருக்கும் அவ்வளவு பேரோட டென்ஷன் மத்திய பிரிவில் உள்ளவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் யாரும் எங்களை இது வரைக்கும் பார்க்கவும் இல்லை. எந்த ஒரு நிவாரணமும் பொதுமக்கள், அதாவது தனிமைப்படுத்தி இருக்கவங்களும் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பேருக்கு சாமான் கொடுக்காம நிப்பாட்டிட்டாங்க. ஆன்லைன் மூலமா படிச்சு கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் போன் இருக்கவங்க ஆன்லைன் மூலமா படிச்சுக்கிறாங்க. ஸ்மார்ட் போன் இல்லாதவங்க என்னத்தை செய்வாங்க? மலையகத்தில் போயிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்கும்போது ஒரு புள்ள ஒரு வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் எப்படி அந்த பிள்ளைங்க புலமை பரீட்சையில பாஸ் பண்ணும்? இந்த கிராமம் பின்தங்கி ஒரு கிராமமா ஆக்கணுங்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் எங்களை இந்த மாதிரி பின்தாங்குதா என்னன்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ராமநாதபுரம் அழகாபுரி பகுதியில் தினமும் காட்டு யானைகளின் அட்டகாசத்திற்கு மத்தியில் தாங்கள் பேரவலத்தை சந்தித்து வருவதாக அந்த பகுதியில் வாழும் மக்கள் மிகுந்த கவலை தெரிவித்துள்ளனர். அத்தோடு தொடர்ச்சியாக இரவு வேளைகளில் மக்கள் குடியிருப்புகளுக்குள் புகுந்த காட்டு யானைகள் பயன் தரக்கூடிய பல்வேறு வகையான பயிர்களையும் அழித்து வருவதாகவும், பப்பாளி, வாழை, தென்னை போன்ற சிறுதானிய பயிர்களை அழித்து வருவதாகவும், வீட்டில் உள்ள சிறுவர்கள் காட்டு யானைகளின் அச்சம் காரணமாக விரக்தி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே இது தொடர்பாக வனஜீவராசிகள் திணைக்களம், கிராம சேவையாளர், கிளிநொச்சி பிரதேச செயலகம் போன்றவற்றில் பலமுறை தொடர்பு கொண்டு தெரியப்படுத்திய போதிலும் எந்த நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனவும், இது தொடர்பாக சாதாரண மக்கள் போல வாழ ஒரு தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு நிலந்தர வீடு இல்ல. 4 வருஷமா இருக்கிறோம். 4 வருஷத்துக்கும் எங்களுக்கு நிலந்தர வீடு இல்ல. தற்காலிக கோல குடிசையெல்லாம் வந்து பார்த்தா தெரியுமா, அந்த தற்காலிக குடிசையில இந்த காட்டு தொங்கல் கரையில. அம்பாறை மாவட்டம் சமாதுரை, வீரமுனை, சிந்தாயாத்திர பிள்ளையார் தேவஸ்தான பிரம்மோற்சவ பெருவிழாவும் கொடியேற்றமும் இன்று இடம்பெற்றது. பிரதிஷ்டா பிரதம சிவாச்சாரியார், சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியாரின் தலைமையிலான இந்து மத குருமார்களின் விசேட பூஜை வழிபாடுகளுடனும் பிரார்த்தனைகளுடனும் இடம்பெற்ற பிரம்மோற்சவ பெருவிழாவும் கொடியேற்ற நிகழ்வும் மங்கள இசைகள் முழங்க பூஜைகளுடன் இடம்பெற்றது. கொரோனா சுகாதார வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு மட்டுப்படுத்தப்பட்ட ஆலய பரிபாலன சபையினர் மாத்திரமே இந்த நிகழ்விற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இன்று ஏற்றப்பட்ட கொடியானது 10 நாட்களின் பின்னர் எதிர்வரும் 15ஆம் தேதி விசேட பூஜைகளுடன் கொடி இறக்கி வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் என்று கருதப்படும் இலங்கையர் ஒருவர் இந்தியாவின் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து 2 கிலோகிராம் 250 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக வெள்ளைவாய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மோட்டார் திருட்டு சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் அத்துருகிரிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் பொழுது மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் பொழுது அவர்களிடமிருந்து 4 கிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் என்று கருதப்படும் இலங்கையர்கள் ஒருவர் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சுரேஷ் ராஜன் என்ற 28 வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சனிக்கிழமை கேரளாவில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 3 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் காஞ்சிபுரத்தில் வசித்து வந்த சுரேஷ் ராஜன் என்ற 28 வயதான இலங்கையர் கோயம்புத்தூர் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் விளக்கமறியலில் உத்தரவின் அடிப்படையில் செங்கல்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.
செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு பிரவேசித்திருந்தமை விசாரணைகளின் பொழுது தெரிய வந்துள்ளது. தந்தையை தாக்கிய புத்தள நகரசபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளானவர் அளித்த முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக 70 வயதான தந்தையை குறித்த சந்தேக நபர் தாக்கியுள்ளார். இதுகுறித்து புத்தளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு போலீசார் 40 வயதான சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான நபர் அனுராதபுரத்தில் உள்ள இளைய மகனின் வீட்டுக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது.